students, I'm Dr. Anandi. Welcome to my channel Make Biology Simple. So இன்னைக்கு வீடியோட டீடைல்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீட் ஆஃப் த அவர். அதாவது இந்த கண்டிஷன் இந்த டைம்ல இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல முக்கியமான ஒரு டாபிக் பத்தி தான் பேச போறோம். ஸோ அது என்னன்னா how to prepare the NEET exam. ஒரு NEET எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் வித்தவுட் கோயிங் டு த கோச்சிங் சென்டர்ஸ். ஸோ கோச்சிங் சென்டர்ஸ் போகாம நம்ம நீட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம்ன்றதா இந்த ஃபுல் வீடியோஸோட டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம். ஸோ என்னெல்லாம் வேணும் எப்படி நம்ம ரெடி பண்ணிக்கணுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ ஒரு கோச்சிங் சென்டர் போகாமல் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுன்றது தான் நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ வித்தவுட் கோச்சிங் சென்டருடைய இது தெரியும் இல்லையா இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்டு, ரொட்டீன் டெஸ்ட்டு, ரிவிஷன் இந்த மாதிரி எல்லாம் போகும். அப்படி ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நம்ம இல்லை. எப்படி கோச்சிங் சென்டருக்கு போய் படிக்க முடியல, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோட டீட்டெயில்ஸு. ஸோ இதில் மெயினாக நம்ம கோச்சிங் சென்டர் போகிறதுக்கும் செல்ஃப் ஸ்டடிக்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்துடலாம். ஸோ கோச்சிங் சென்டர் போனால் நம்ம ஒரு பர்டிகுலர் டைம் அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டு வரோம். ட்ராவலிங் டைம் இருக்கும். அண்ட் தென் அங்கே பர்டிகுலர் டைம் தான் நம்ம ஒரு பீரியடும் அட்டென்ட் பண்ணுவோம். அண்ட் தென் அவங்க கொடுக்குற கோச்சிங்கில் ஓரளவுக்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வரலாம். ஆனால் செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது நமக்கு 100% நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் நம்மளுடைய கையில் இருக்குது. ஸோ வி கேன் புட் ஃபுல் எஃபர்ட் அண்ட் வி கேன் ஸ்கோர். அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நம்ம நிறைய ஸ்கோர் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுதான் செல்ஃப் ஸ்டடிக்கும் கோச்சிங் சென்டருக்கு போய் படிக்கிறதுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸு. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு இந்த சேனல் இட் இஸ் கால்ட் மேக் பயாலஜி சிம்பிள். இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் என்னுடைய ஏர்லியர் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். நான் பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன் நீட் இன்ஃபர்மேஷன்ஸ்னு. ஸோ அதில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அதில் போய் பாருங்கள். திஸ் இஸ் மை சேனல் லிங்க்கு. ஸோ இதை நீங்கள் கட் அண்ட் பேஸ்ட்டோ நீங்கள் இதை பார்த்து நீங்கள் என்னோடய சேனலில் போய் பாருங்கள். ஸோ இட் இஸ் அ ஃப்ரீ கோச்சிங் தான். ஸோ ஃப்ரீ கோச்சிங்கு நான் மெயினாக பயாலஜி ஃபோக்கஸ் பண்ணுறேன் அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் கெமிஸ்ட்ரியும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அ ஃப்ரீ கோச்சிங் தான். ஸோ ஐ வில் அட்வைஸ் உங்களுக்கு இந்த இதுவும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நான் கோச்சிங் சென்டரே இப்போ பாசிபிலிட்டி இல்லை, எல்லாமே ஆன்லைனில் இருக்கும்போது நான் இப்படி ரெடி பண்ணால் என்னால் முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் யூ கேன். நீங்கள் வின் பண்ணலாம். அதாவது நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். எப்படின்ற அந்த 10 ஸ்ட்ராட்டஜிஸை தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஒன் பை ஒன் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய வே ஆஃப் ஸ்டடிக்கு, உங்களுடைய வே ஆஃப் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 10 ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் என்னென்னன்றதை பார்த்துடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா பர்சன் டு பர்சன். அதாவது இப்போ நான் சொல்கிற இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறது ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். ஸோ அவங்களுடைய வே ஆஃப் ப்ரிப்பரேஷனு, அவங்களுடைய கலெக்ஷன் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ், எக்ஸாம்க்கு எப்படி ரெடி பண்ண போகிறாங்க, ஹவு தே ஆர் கோயிங் டு யூட்டிலைஸ் அ டைம் பவுண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி தான் இது வேரி ஆகும். ஸோ ஒரு செல்ஃப் டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் வேரி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜிஸை கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய வே ஆஃப் லேர்னிங்க்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். So that is the first point. So it is not going to be same for all the person. It is going to vary from person to person. So second strategy பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஸ்டடி பிளானிங், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இப்போ நியூவாக படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா ஒவ்வொரு போர்ஷன்ஸ்லையும் நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம், முதல்ல அது என்னன்றது தெரிஞ்சால் தான் நம்ம பிளான் பண்ண முடியும். ஸோ பிளானிங் வில் எக்ஸிக்யூட் த பெட்டர் ரிசல்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு பேப்பர், அதாவது உங்களுக்கு பிளானிங் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட் +1 +2 போர்ஷனை வச்சு தான் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு நான் பிளானிங்கும் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ உங்களோட என்னோட வெப்சைட்டில் இந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இதில் உங்களுக்கு நான் பிளானிங் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அது ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்ன்றது ஒவ்வொரு போர்ஷனில் நம்ம எவ்வளோ நாள் எடுக்க போகிறோம் ஒவ்வொரு லெசன் படிக்கிறதுக்கு அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டு படிக்கிறது தான் பிளானிங். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சக்ஸஸ் டு த கீக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா பிளானிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிளான் பண்ணுங்க. ஸோ அந்த பிளானிங்க்கு நான் உங்களுக்கு ஐடியாஸ் தெரியலன்னா என்னுடைய சேனலில் இந்த இதில் நீங்கள் போய் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்.
ஸோ அது ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் இதில் போட்டிருக்கேன். அதுக்காக தான் லிங்க் நான் உங்களுக்கு இந்த இதில் போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. தென் தேர்டு ஸ்ட்ராட்டஜி அதாவது என்னன்னா, உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் இஸ் த கீ. ப்ரிப்ரேஷன்றது எப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு டிசிப்ளினா எக்ஸிக்யூட் பண்ணணும். அதாவது இப்போ பிளான் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ பிளான் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு அது ஒரு ஷெட்யூலும் போடணும். அந்த ஷெட்யூலை நான் நெக்ஸ்ட் சொல்றேன் எப்படின்ட்டு. அந்த ஷெட்யூலை போடும்போது ஒவ்வொரு டைமுக்கும் ஒரு ஒரு சப்ஜெக்ட் போடுங்க. ஒரே நாள் ஒரே சப்ஜெக்ட் படிச்சீங்கன்னா வேலைக்காகாது. ஸோ ஒரு நாளைக்கும் நீங்க வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஈக்குவலா டிவைட் பண்ணி தான் பண்ணி ஆகணும். ஸோ அந்த டிசிப்ளினை நீங்க தான் போட்டு ஆகணும். அப்படி இல்லைன்னா நான் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க. அதுலயும் போய் பாருங்க எப்படி பிளான் பண்ணி போட்டிருக்கேன்றது உங்களுக்கு புரியும். அந்த பிளான் பண்றது மாத்திரம் இல்லாம தயவு செய்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. எக்ஸிக்யூட்னா அந்த ப்ராப்பர் டேல அந்த ப்ராப்பர் டைம்ல உட்காந்து படிச்சு முடிச்சிருங்க. ஸோ ஒவ்வொரு போர்ஷனுக்கும் இப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாதான் உங்களால கடைசி நிமிஷத்துல ரெடி ஆக முடியும். இல்லைன்னா நீங்க தடுமாறுவீங்க, இல்லைன்னா கன்ஃபியூஷன்ஸ் வரும், இல்லைன்னா டென்ஷன் ஆவீங்க. ஸோ இந்த பேனிக் கண்டிஷன் போகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அனலைஸ் பண்ணி இந்த 10 ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மேக் யூஸ் ஆஃப் இட். So fourth strategic point to be followed for the NEET preparation without coaching centers என்னன்னா relevant information gather பண்ண போறோம். So relevant information with the related topics and wise the questions and answers related எல்லா டாபிக்கும் நம்ம கரெக்ட் பண்ண போறோம். ஸோ அது எதுவா இருக்கலாம், புக்ஸா இருக்கலாம் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸா இருக்கலாம், இல்லை வந்து எல்லா வெப்சைட்டு இப்போ மார்க் டெஸ்ட்லாம் ஆன்லைன்ல கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அதோடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம கேதர் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டெப். ஏன்னா இது தெரியாம நம்ம வந்து ஒரு ஷெட்யூலோ ஒரு ப்ரிப்ரேஷனுக்கு டைம் வெரி இம்பார்ட்டன்ட் நாம சொல்லிகிட்டே இருக்க டைம் பவுண்ட். ஏன்னா இப்போ சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் 1ன்றது. பட் ஆகஸ்ட் 1 என்டிஏ நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்படுமான்றது ஒரு கொஸ்டினாக தான் இருக்கு. ஏன்னா வந்து இன்னும் போர்டு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரல. அண்ட் தென் பேண்டமிக் சிச்சுவேஷனில் எப்படி லாஸ்ட் இயர் வந்து செப்டம்பர் 13 கண்டக்ட் பண்ணாங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ மேபி செப்டம்பர் வரலாம் எக்ஸாம். ஸோ அதனால் நமக்கு டைம் பவுண்ட் பார்த்தீங்கன்னா 1.5 months தான் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ரெடி பண்ணுற மாதிரி தான் நான் இந்த வீடியோவில் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ரிலையபிளாக இருந்ததுன்னா ஓகே எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் 45 days பிளான் போட்டுட்ருக்கேன். அது கிராஷ் கோர்ஸ் மாதிரி நான் போட போகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அதுதான், அதாவது ஃபோர்த் டிப்ஸ் என்னன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது எல்லாத்தையும் கேதர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது என்னன்றது இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்கேன் இது லிங்க்கு. ஸோ அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த புக்ஸு எந்தெந்த டாபிக்ஸ் எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்றதெல்லாம் ரெலவெண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் நீட் இன்ஃபர்மேஷன் கீழே தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் 1 by 1 செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த லிங்க்கை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் 5th in ஸ்ட்ராட்டஜிஸ் டு பி ஃபாலோட் பார்த்தீங்கன்னா அந்த பிளானிங் சொன்னேன். நான் ஏர்லியர் ஸ்லைடில் சொன்னேன் பிளானிங் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பிளானிங்கை நம்ம பார்க்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ரிலேட்டட் பண்ணி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் ஒரு 28 லெசன்ஸும் கெமிஸ்ட்ரியில் ஒரு 28 அண்ட் பயாலஜியில் 30 லெசன்ஸும் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 30 days தான் தேவைப்படுது. ஸோ அதை வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு இங்கே போட்டிருக்கேன் அந்த ஸ்டடி பிளானில். ஸோ இப்போ நான் பிளான் பண்ணியிருக்கிறத எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதாவது கிராஷ் கோர்ஸ் 45 days பிளான் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா 30 days ஃபார் 30 லெசன்ஸ் இன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சேர்த்து அண்ட் 15 days ஃபார் ப்ராக்டிசிங் த டெஸ்ட் இன்க்ளூடிங் மார்க் டெஸ்ட்டோட உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது. நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 1 by 1 நான் போட்டுட்டு வரேன். அதுக்கேற்றாப்புல நீங்கள் ரெலவெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பிளான் போட்டிருக்கேன். டைம் பிளான்ன்றது ஒரு நாளைக்கு நீங்கள் எப்படி டிவைட் பண்ணணும், அதாவது கண்டினியூஸாக நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறோம். ஸோ எழுந்திருக்கிறதுலேருந்து நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி நம்ம ஒரு டேவை பிளான் பண்ணுறோன்றது தான் இந்த ஸ்டடி பிளான். அதாவது காலையில் நீங்கள் உங்களுடைய கன்வீனியன்ஸ், சிலர் நைட் ஃபுல்லாக படிப்பாங்க, சிலர் டே ஃபுல்லாக படிப்பாங்க. ஸோ இது உங்களுடைய கன்வீனியன்ஸ் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஒரு பர்சனுக்கு வேரி ஆகும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். பட் அந்த டைம் லிமிட் பார்த்துக்கோங்க. நீங்கள் 5 மணிக்கு எழுந்துக்கிறீங்கன்னா 5 to 5:30 ஃப்ரெஷ்அப் ஆயிக்கோங்க. 5:30 to ஒரு சாலிட் ஒரு 1.5 hours ஃபிசிக்ஸ்க்கும் ஒரு பிரேக் எடுத்து அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி பிரேக்கு, பயாலஜி பிரேக்கு, ரிவிஷன் பிரேக்கு, டெஸ்ட்டு
அண்ட் லாஸ்ட்டாக உங்களுக்கு எப்படி முடியும்னா அனலைஸ்ன்னு வரும். அனலைஸ்னா ஒரு டெஸ்ட் பேப்பர் எடுத்தீங்கன்னா அது கரெக்ஷன் பண்ணி ஒவ்வொரு மார்க்கும் நீங்கள் என்ட்ரி போடணும். ஸோ அதுதான் ஒரு ஸ்டடி பிளான் ஃபார் த டெய்லி. அதாவது ஒரு டேவை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிறோன்றது தான் இம்பார்ட்டன்ட். அப்படி பார்க்கும்போது இதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் வந்து நம்ம வந்து கோச்சிங் சென்டர் போனோம்னா ட்ராவலிங் டைம், டிஸ்கஷன் வித் ஸ்டூடெண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிப்போம். ஆனால் இங்கே பார்க்கும்போது நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. ஸ்டடி இன் யுவர் ஹோமில் நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்கன்னா நீங்கள் தான் அதை டிசைட் பண்ணிக்கணும். அண்ட் ஒவ்வொரு டைமுக்கும் ஒரு பிரேக் கொடுங்க. ஏன்னா கண்டினியூஸாக படிக்கிறது இட்ஸ் இம்பாசிபிள். நம்மளுடைய பிரெயினும் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணாது. அதோட 45 மினிட்ஸ் தான் அது கெப்பாசிட்டி டு ரீட். கான்சன்ட்ரேஷன் இருக்குதுன்னா ஒரு 1 hour மேலே போகலாம். ஆனால் அதுக்கு மேலே போகிறது வேஸ்ட். படிக்காதீங்க. டேக் அ பிரேக் அண்ட் ஸ்டடி. ஸோ இதுதான் நான் 5th ஸ்ட்ராட்டஜிஸாக போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th strategy, ஸ்டடி மெட்டீரியல். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ன்றது என்னெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லையா. ஸோ அதுக்கும் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். என்னெல்லாம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்ன்ற போட்டிருக்கேன். ஃபிசிக்ஸ்க்கு என்ன வேணும், கெமிஸ்ட்ரிக்கு என்ன வேணும், அண்ட் பயாலஜிக்கு வேணும். டாப் 10 ஸ்டடி மெட்டீரியல்னு நீட் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். நீட் இன்ஃபர்மேஷனில் டாப் 10 புக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். அதில் நீங்கள் போய் ரெஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்போ நான் சொல்கிறபடி நீங்கள் வச்சுக்கோங்க. என்சிஆர்டிக்கு புக் வச்சுக்கோங்க +1 +2. அப்புறம் நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் புக்ஸ் வச்சுக்கோங்க +1 +2. அண்ட் தென் மார்க் டெஸ்ட்டுக்கோ ஒரு ஆன்லைனோ இல்லை நான் போடுறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எம்டிஜி ஃபிங்கர் டிப்ஸ்னு ஒரு புக் இருக்குது, அதை நீங்கள் வச்சுக்கோங்க. இதுதான் பேசிக்காக உங்களுக்கு வேணும். இப்படி நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் 6th பாயிண்ட் நான் சொன்னபடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 7th strategy நம்ம என்ன ஃபாலோ பண்ண போனோம்னா ஃபார் நீட் ப்ரிப்பரேஷன் வித்தவுட் கோச்சிங் சென்டர்ஸ் என்னென்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ இப்போ நமக்கு ஸ்டடி மெட்டீரியல் பிளானிங் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். இப்போது எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ், ஃபிசிக்ஸு, இது வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் இது வந்து பயாலஜி, இது மூணுமே லிங்க் கொடுத்துருக்கேன். எதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், வெரி வெரி ஈஸி சாப்டர்ஸ் அப்படின்னு வரும். அண்ட் எதெல்லாம் வந்து ஈஸி சாப்டர்ஸ், எதெல்லாம் மாடரேட், எது டஃப் சாப்டர்ஸ் அப்படின்றத போட்டிருக்கேன். ஸோ அந்த டாபிக் வைஸ் நீங்கள் பிரிச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு ப்ரிப்ரேஷனுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கும், இது வந்து கெமிஸ்ட்ரிக்கும். 1 செகண்ட். ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிசிக்ஸ்க்கும், இந்த லிங்க் வந்து கெமிஸ்ட்ரி, அண்ட் இந்த லிங்க் வந்து பயாலஜி. ஸோ இந்த மாதிரி நான் 3 ஏற்கனவே போட்டிருக்கேன் டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அதாவது வெரி வெரி ஈஸி சாப்டர்ஸ், மாடரேட் சாப்டர்ஸ், டஃப் சாப்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்கள் இந்த லிங்க் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இதையும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருக்குது. ஒன்லி திங் இஸ் யூ ஹாவ் டு கோ அண்ட் செக் த ரிலவெண்ட் யூடியூப் டாபிக். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா 8th இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி டு பி ஃபாலோட் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஒரு நாளும் நான் ஷெட்யூல் போட்ட பிறகு நீங்கள் வரும்போது அந்தந்த டைமுக்கு நீங்கள் ஒவ்வொன்றையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதை நீங்கள் சால்வ் பண்ண பாருங்கள். திஸ் இஸ் நாட் டெஸ்ட்டு. இது வந்து ஒரு பேப்பரை நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு அது எப்படி நம்ம ரெடி பண்ணுறோன்றத ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் பார்க்கறது தான் ப்ரீவியஸ் பேப்பர். அதாவது சால்விங் த ப்ரீவியஸ் பேப்பர். ஸோ இதுதான் 8th strategy. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ படித்து அப்படியே போயிடாமல் ஞாபகம் இருக்காது. அதனால் டெய்லி போர்ஷனை டெய்லி படிச்சுட்டு ஒரு ரெலவெண்ட்டாக நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதணும். அந்த டெஸ்ட்டுன்றது தான் இங்கே சால்விங் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக டெய்லி நீங்கள் பண்ணியே ஆகணும். அப்போ தான் நீங்கள் மறக்க மாட்டீங்க. எதாவது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அது நீங்கள் திருப்பி போய் படிக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கும் அட் த எண்ட் ஆஃப் த டே. ஸோ இது வந்து உங்களுக்கு 8th ஸ்ட்ராட்டஜியாக போட்டிருக்கேன். அண்ட் 9th strategy, வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஒரு ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் பிரேக் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 30 days போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 30 daysல உங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் பிரேக் வேணும்னா எடுத்துக்கலாம். அதுக்கு பதில் நீங்கள் அடுத்த நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க மாதிரி வரும். ஸோ பிரேக் கண்டினியூஸாக நீங்கள் படிக்கிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஆஸ் ஐ டோல்ட் யூ 45 minutes தான் நம்ம பிரெயின் ஆக்டிவாக கவனிக்கும், கான்சென்ட்ரேட் பண்ணும். 1 hour மேக்ஸிமம் போகலாம். கண்டினியூஸாக நீங்கள் ஒரே இதில் உட்காந்துருந்தீங்கன்னா பேனிக் ஆகிடும், ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அதனால தான் ரிலாக்ஸ். ஸோ இந்த ரிலாக்ஸ் பண்ணுறது வந்து ஒவ்வொருத்துக்கும் வேரி ஆகும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஒருத்தவங்க பாட்டு கேட்பாங்க, ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் நான் என்ன சொல்லுவேன்னா என்னோட பெஸ்ட்டு வே நான் ப்ராக்டிஸ் பண்ணது எப்படின்னா வி கேன் லிசன் டு த மோட்டிவேஷனல் ஸ்பீச்.
அதாவது நிறைய பேர் வந்து நிறைய மோட்டிவேஷனா நிறைய நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சைலேந்தர் பாபு சார் அந்த மாதிரி நீங்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களையே திருப்பி நீங்கள் ரீஜெனரேட் பண்ணிக்கணும். அது பேர் தான் ரிலாக்ஸ். ரீஜெனரேட் பண்ணிட்டு தென் யூ மூவ் ஆன் டு த அடுத்த நாளைக்கு நீங்கள் ரெடி பண்ணுங்க. இது வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் பண்ணியே ஆகணும் டு ரீஜெனரேட் யுவர் பிரெயின் அஸ் வெல் அஸ் யுவர் சிஸ்டம் டு கான்சென்ட்ரேட் ஃபார் த நெக்ஸ்ட் டே. And last that is 10th strategy வந்து once நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது at the end of the day அதாவது end of the பிளானிங்ல பார்த்தீங்கன்னா மாக் டெஸ்ட், அதாவது அசஸ்மெண்ட் அண்ட் அனாலிசிஸ். மாக் ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஒரு மாக் டெஸ்ட் வச்சுக்கணும். மாக் டெஸ்ட்ன்றது சோஃபார் நீங்க படிச்ச ஃபுல் போர்ஷனையும் நீங்க ஃபுல்லா எழுத போறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு பிசிக்ஸ்ல வந்து 45 கொஸ்டின்ஸ் வரும். ஃபுல் சாப்டர்ஸ், அதாவது நீங்க 28 லெசன்ஸ் இருக்குல்ல, அதுல எல்லாமே உங்களுக்கு கவர் ஆக மாதிரி வரும். அண்ட் தென் கெமிஸ்ட்ரி பார்த்தா 45 கொஸ்டின்ஸ் வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டர்ல இருந்தும் ஒரு மாக் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் பயாலஜியில் 90 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ 90 கொஸ்டின்ஸ் இது இப்போ பார்த்தீங்கன்னா 180 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து எடுத்த மாதிரி இருக்கும் ஒரு மார்க் டெஸ்ட்டுக்கு. அந்த மார்க் டெஸ்ட்டில் அசஸ் பண்ணணும். அந்த நான் ஏற்கனவே பிளானிங்கில் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ டாபிக் படிக்கிறீங்க அந்த டாபிக் ரெலவெண்ட் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும். இல்லை எம்டிஜி ஃபிங்கர் டிப்ஸில் போய் ஒரு லெசனுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். அண்ட் தென் மார்க் டெஸ்ட் வரும்போது அசஸ்மெண்ட்டும் அனாலிசிஸும் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் கோச்சிங் சென்டர்ஸ்ல கூட அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி டு பி ஃபாலோ டு கிராக் த நீட் அட் த வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். நீங்கள் உங்களையே அசஸ் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க, எந்த லெவலில் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மார்க் டெஸ்ட் எழுதிட்டு இந்த மார்க் டெஸ்ட்டோடைய அண்ட் ஏர்லியர் டெஸ்ட்டோடைய அனாலிசிஸை நீங்கள் பண்ணுங்கள். அனாலிசிஸ்ன்றது ஒரு கிராஃப் மாதிரி போட்டு இன்னைக்கு ஃபிசிக்ஸில் 40 அவுட் ஆஃப் 180க்கு நான் எவ்வளோ எடுத்திருக்கேன், அது மாதிரி கெமிஸ்ட்ரியில் 180க்கு எவ்வளோ எடுத்திருக்கேன், அண்ட் பயாலஜியில் 360க்கு எவ்வளோ வந்திருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியாகவும் அனலைஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் டோட்டலாக 720க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு பாருங்கள். அப்போது நீ இந்த மாதிரி அசஸ்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கோச்சிங் சென்டர்ஸில் கூட பார்த்தீங்கன்னா இது மாதிரி பிரித்து உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அண்ட் நான் அசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணதை தான் உங்களுக்கு இப்போ போட்டுட்டு வரேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா நம்ம இந்த அசஸ் பண்ணும் போதே தெரிஞ்சிடும் எந்த டாபிக் நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும், எதில் இன்னும் நம்ம ஸ்ட்ராங் ஆகணுன்றது தெரிஞ்சிடும். அதுதான் அனாலிசிஸ். அசஸ்மெண்ட்ன்றது நம்ம படித்து எழுதின டெஸ்ட்லேருந்து மார்க் எடுத்து ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம், எந்த டாப்பிக்ல வீக்கா இருக்கும், எந்த டாப்பிக்ல நம்ம இன்னும் படிக்கணும்ன்றது உங்களுக்கு கொடுக்குற விஷயம் பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் தான். அசஸ்மெண்ட் வச்சா அனலைஸ் பண்ணி நீங்க வந்து ஃபர்தரா நீங்க போகலாம். ஸோ இதுதான் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய 10 ஸ்ட்ராட்டஜிஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த லிங்க் வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அனலைசஸை நீங்கள் வந்து இந்த லிங்க் நீங்கள் என்னுடைய சேனலில் எல்லாமே பிளேலிஸ்டில் நீட் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கேன், அதில் உள்ள போங்க. இந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நான் சொல்ல வரேன்றது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ தட்ஸ் ஆல். இந்த 10 ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் ஸ்டார்டிங் கஷ்டமாக தான் இருக்கும், பட் செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட். யாருமே வந்து டெய்லி சொல்லணும்னு இல்லை, நீங்களே உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி உங்களோட எய்மை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் தான் இந்த வீடியோ. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். இல்லை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா ஷேர் பண்ணணும், ப்ளீஸ் ஷேர் வித் தம். அண்ட் ஃபைனலி சப்ஸ்கிரைப் டு மை சேனல் மேக் பயாலஜி சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் இந்த பிளான் வடிவ அதாவது கிராஷ் கோர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிராஷ் கோர்ஸோடைய இன்ஃபர்மேஷன் நான் போடுறேன். கைண்ட்லி ஃபாலோ தட் ஆல்சோ. That's all in today's video. Thank you, students.